ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வெண்டைக்காய் குழம்பு. அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காவை கிளீனாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சிருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய், கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன்னு சர்க்கரையை போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். அப்போ வளவளப்பு வருதுல இந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுத்துக்கணும். சின்ன ஜாரில் 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். 15 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிடி கொத்தமல்லி. இது மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துன்னு வரேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயவை நீளமாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஓரளவுக்கு வெங்காயம் வெந்துடுச்சு. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மிக்சி ஜாரில் 5 தக்காளி பெரிய சைஸு, அதை நம்ம அரைச்சிட்டு எடுத்துன்னு வரலாம். இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அவ்வளோதான், வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் கைஸ், வெண்டைக்காய் குழம்பு ரெடி.